பாஸ்கர், இந்த விவகாரம் தொடர்பாக சட்டமன்றத்தில் நிகழ்ந்தது என்ன? இது குறித்து விரிவா பதிவு செய்யுங்க பாஸ்கர். தமிழக சட்டமன்றத்தில் கேள்வி நேரம் முடிந்த எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் எழுந்து கடந்த 2 நாட்களாக ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றில் பணபேரம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி வருகிறது. இது குறித்து பேசுவதற்காக காலையிலே கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்று கொடுத்துள்ளேன். அதை பற்றி பேசுவதற்காக எனக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய பேச்சை தொடர்ந்தார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் தனபால் வழக்கு இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பாக சட்டப்பேரவை பேசுவதற்கு அனுமதி கிடையாது என்று குறிப்பிட்டார். அது மட்டுமில்லாமல் எந்த ஒரு வழக்கு நிலுவையில் உள்ளதென்றாலும் அது தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசுவது வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான விதிகள் இல்லை. எனவே நீதிமன்றத்தில் வழக்கு முடிந்த பிறகு அது பற்றி சட்டமன்றத்தில் பேசுவதற்காக வாய்ப்பு வழங்கப்படும். ஆனால் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டிருந்தாலும் அது தொடர்பான வழக்கு பணபேரம் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது. அது மட்டுமில்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் அதை மறுத்துள்ளார். இதன் காரணமாக சட்டமன்றத்தில் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு தொடர்பாக சட்டமன்றத்தில் விவாதித்தால் அது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும். இதன் காரணமாக தான் அனுமதியை வழங்க மாட்டேன் என்று குறிப்பிட்டார். இதன் காரணமாக சட்டமன்றத்தில் அமளி ஏற்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே எழுந்து நின்று திமுகவுடைய செயல் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலினுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே எழுந்து நின்று எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வண்ணம் இருக்கின்றனர். இதன் காரணமாக சட்டமன்றத்தில் அமளி ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சபாநாயகர் தனபால் அவர்களை எச்சரிக்கைவாறு உள்ளார். இது தொடர்பான வழக்கு நிலுவையின் காரணமாக பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது. எதுவும் நீங்கள் பேசுவது எதுவும் சட்டப்பேரவையுடைய அவை குறிப்புகளில் ஏறாது என்று தொடர்ந்து சொல்லி வருகிறார். இதன் காரணமாக சட்டமன்றத்தில் அமளி ஏற்பட்ட வண்ணம் உள்ளது. தற்போது சட்டமன்றத்தில் அமளி ஏற்பட்டிருக்கும் நிலையில் கேள்வி நேரத்தின் போது எதிர்க்கட்சிகள் வேறு என்னென்ன விவகாரங்களை எல்லாம் பேசுறதுக்கு தயாரா இருந்தாங்க பாஸ்கர்? குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது. ஆனால் அந்த வழக்கு என்பது நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பான வழக்கு தான். 2 நாட்களாக தொலைக்காட்சியில் வெளியாகக்கூடிய அந்த பணபேரம் தொடர்பான வழக்கு எதுவும் இல்லை. வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அந்த அவசர வழக்கானது நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பான வழக்குகளோடு கூடுதலாக போடப்பட்ட வழக்காகவே அந்த வழக்கு வருகிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். இதன் காரணமாகவே இந்த அமளி ஏற்பட்ட வண்ணம் இருக்கின்றது. வழக்கு நிலுவையில் உள்ள காரணமாக சபாநாயகர் தனபால் இது பற்றி பேசுவதற்கு சட்டப்பேரவையில் அனுமதி கிடையாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். இதன் காரணமாகவே அமளி ஏற்பட்டு வண்ணம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கால்நடை சந்தை கட்டுப்பாடு தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர உள்ளதாக கூறப்படுகிறது. அதற்கு முன்னதாகவே கேள்வி நேரம் முடிந்தவுடன் இந்த பணபேரம் தொடர்பாக அவையில் விவாதிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து அமளியில் ஈடுபட்டு வருவதால் வரக்கூடிய அந்த தீர்மானங்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் தொடர்ந்து எடுத்துமா என்று மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்ந்து அமளிக்கிடையே சட்டப்பேரவையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணபேரம் தொடர்பாக முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் விவாதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்த வண்ணம் இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் ஜிஎஸ்டி மசோதாவானது சட்ட முன்வடிவானது இன்று தாக்கல் செய்யப்பட்டு இன்று நிறைவேற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாலும் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று மானிய கோரிக்கை விவாதத்தில் பேச உள்ளதாலும் இது தொடங்கிய கேள்வி நேரம் முடிந்தவுடனே இந்த பணபேர விவகாரம் தொடர்பாக பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து அமளியில் ஈடுபட்டு வருவதால் திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து பின்னர் உள்ளே சென்று சட்டமன்ற நடவடிக்கையில் பங்கேற்பார்களா அல்லது உள்ளேயே அமளியில் ஈடுபட்டு சட்டமன்றத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்களா என்பது குறித்து பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். தொடர்ந்து அமளிகளுக்கிடையே சட்டமன்ற தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இதே போல எதிர்க்கட்சிகள் வேறு என்னென்ன கோரிக்கைகளை சபையில முன்வைக்க இருக்காங்க பாஸ்கர்? குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கால்நடை சந்தை கட்டுப்பாடு தொடர்பாக திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது தங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்துரைப்பார்கள் என்று தெரிய வருகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் என்னென்ன மாதிரி போராட்டங்கள் எழுந்திருக்கிறது, ஏற்கனவே அனைத்து கட்சிகளையும் திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று ஏற்கனவே பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களுடைய கூட்டறிக்கை ஒன்று வெளியாகி உள்ளது. இதன் காரணமாக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு இடமளிக்காமல் கால்நடை சந்தை கட்டுப்பாட்டுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும். சட்டப்பேரவையில் அது ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட கோரிக்கையை முன்வைப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி மசோதா காரணமாக
பொருட்களின் விலை உயரக்கூடாது, வரி சலுகை வேண்டும், வரி குறைக்கப்பட வேண்டும். ஜிஎஸ்டி மசோதா நிறைவேற்றப்பட்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் மத்திய அரசின் காரணமாக மாநில அரசுகளுடைய அந்த விதிகள் வரிகள் விதிக்கப்பட்டாலும் தமிழகத்தில் கூடுதலாக விலைவாசி உயராத வண்ணம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். உணவுப் பொருட்களுக்கான வரிகளை குறைக்க வேண்டும், வரி சலுகைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது இந்த அமலில் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அந்த கோரிக்கையை பணதரம் தொடர்பான கோரிக்கையை வலியுறுத்திய வண்ணம் இருக்கின்றனர். ஆனால் சபாநாயகர் தனபால் அவர்கள் நீதிமன்றத்தில் உள்ளதால் தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தவாறு உள்ளார்.